எல்லோருக்கும் வணக்கம். அட்வான்ஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். கவின் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் ஓவியம் சுலபமாக வரைவது எப்படி என்பதை பற்றி சொல்லித்தரும் ஒரு யூடியூப் சேனல். நம்ம சென்ற வீடியோவில் ட்ராயிங் எக்ஸசைஸ் அப்படின்னு ஒரு பார்ட் 1ல் ஒரு 3 எக்ஸசைஸ் பார்த்தோம். அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவிலையும் ஒரு 3 எக்ஸசைஸ் பார்க்கலாம். அதையும் சேர்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஓவியம் ரொம்ப அற்புதமாக வரைகிறதுக்கான ஸ்ட்ரோக்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். இப்போ நம்ம எக்ஸசைஸ் 4 எக்ஸசைஸ் நம்பர் 4 நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு புள்ளி ஒன்று வச்சுக்கிட்டு அதில் நம்ம முன்னாடி இப்படி அப்படி கோடு போட்டோம். இப்போ ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு சக்கரை மாதிரி ஒரு புள்ளியிலேருந்து இந்த மாதிரி ஸ்ட்ரோக் போட கற்றுக்குங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரோக் நிறைய எப்போ டைம் கிடைக்கிறப்பெல்லாம் இந்த ஸ்ட்ரோக்கை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் மூமெண்ட்ஸ் நல்லா வரும். அதனால் நீங்கள் இந்த 4th எக்ஸசைஸ் எப்படி பெண்டு உங்களுக்கு பெண்டிங் அந்த ஸ்ட்ரோக் ஈஸியாக வர்றதுக்கு இருக்கும். அதனால் இந்த இதை பண்ணுங்கள். நம்ம இந்த எக்ஸசைஸ் கூட நம்ம கொடுத்துருந்த மற்ற லைன்ஸ், நம்ம டைப்ஸ் ஆஃப் லைன்ஸு, அப்புறம் லைன்ஸை வச்சு என்னென்ன படம் போடலான்னு நம்ம பார்த்தோம். அந்த படங்கள்லாம் அது மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள். உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் அதை எந்த ரெகுலராகவே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு நேரத்தை நம்ம ஒதுக்கி பண்ணோம்னா படம் நல்லா வரையலாம். இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 5 பார்க்குறோம். இங்கே இந்த ஓவல் ஷேப்பு நம்ம போட்டு பழகணும். ஓவல் ஷேப்பில் தான் உங்களுக்கு எல்லா ஷேப்ஸுமே ஒரு பாட்டில் போடுறது, ஒரு கப்பு போடுறது, ஒரு சிலிண்டர். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் மாதிரி நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இந்த கர்வ் போட்டுக்கிட்டோம்னா நீங்கள் அந்த ஓவல் ஷேப்பை நீங்கள் முன்னாடி நம்ம ரவுண்டு ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியும் இந்த ஓவல் ஷேப் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இப்போ ஒரு கப்பு பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக போட முடியுது பாருங்கள். இது ரொம்ப நிறைய இடத்துல உங்களுக்கு இந்த ஓவல் ஷேப் தேவைப்படும். நீங்கள் நம்ம அன்றாட வீட்டில் யூஸ் பண்ணுற டம்ளர், குக்கர், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குடம், நீங்கள் எந்த பொருள் பார்த்தாலும் அதில் அந்த டாப் பாட்டம்லாம் பார்த்திங்கன்னா ஓவல் ஷேப்பில் வரும். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன ஒரு ஹேண்டில் உள்ள கப்பு மாதிரி நம்ம எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த இது ரொம்ப நிறைய ஓவியத்தில் அடிக்கடி வரக்கூடியது. அதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ட்ராயிங் போட்டுடலாம். அதனால் இந்த ஸ்ட்ரோக்கை நீங்கள் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் போட்டுக்கிட்டே இருங்க. நான் டைம் கிடைக்கிறப்பன்னா நம்ம ரொம்ப நிறைய நம்மளை டைவர்ட் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம கொஞ்சம் டைமை ஒதுக்கி நம்ம அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. நம்ம இந்த யூஸ்ஃபுல்லாக நாங்கள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இது நமக்கு ஹெல்த்துக்கு நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி ஆர்ட்டோட எக்ஸசைஸ். நம்ம எக்ஸசைஸ் பண்ணோம்னா ஹெல்த் எப்படி நம்ம ஃபிட்டாக இருக்கோ அதே மாதிரி ஆர்ட்டும் ஒரு ஃபிட் ஆகிறதுக்கான ஒரு நல்ல விஷயம். அதனால் நீங்கள் இந்த எக்ஸசைஸை நீங்கள் ரெகுலராக பண்ணுங்கள். இதை பண்ணக்குள்ளேயே உங்களுக்கு ஆர்ட் ரொம்ப நல்லா வந்துடும். அதனால் இந்த நான் சொல்லிக் கொடுக்குறத ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே நீங்கள் வந்தால் கூட கொஞ்சம் வீடியோ பெருசாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இதில் நிறைய விஷயம் நம்ம சொல்கிறதால உங்களுக்கு அது மனசில் பதிஞ்சு நல்லா வரும். இது எக்ஸசைஸ் நம்பர் 6. இப்போ இந்த ஸ்ட்ரோக்கு இப்படியும் போயிட்டே இருந்துன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு எல்லா டைரெக்ஷன்லேயும் உங்களுடைய ஹேண்ட் ஈஸியாக போகும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம இந்த ஆர்ட் எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ். இந்த வீடியோவில் ஒரு 3 எக்ஸசைஸ், முந்தின வீடியோவில் ஒரு 3 எக்ஸசைஸ் பார்த்தோம். இப்போ 6 எக்ஸசைஸ் பார்த்துருக்கோம். நீங்கள் ஒரு நோட் வச்சுக்கிட்டு அதை ரெகுலராக அந்த ஸ்ட்ரோக்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு
நல்லபடியாக நம்ம ஓவியம் வர்றதுக்கான ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஆர்ட்டு இந்த ஓவியத்துக்கு வந்து லைன்ஸும் அண்டு ஷேப்ஸும் தான் வந்து நமக்கு வந்து மெயின். அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோன்னா எல்லா ட்ராயிங்கையும் நம்மளால் ஈஸியாக வரைய முடியும். இந்த எக்ஸசைஸ் முடித்த பிறகு உங்களுக்கு வடிவங்கள் பற்றி அது ஷேப்ஸை பற்றியான வீடியோ நான் போடுறேன். அதையும் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து நல்லா சிறந்த முறையில் வர முடியும். இது இந்த வீடியோ வந்து தேவையானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு என்னுடைய சேனலுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு வேறு டவுட் எதாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா நான் வீடியோ போடுறேன், இல்லாட்டா கமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம தொடர்ந்து வரைவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.